தமிழ் பேசும் அனைத்து நல்வளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய வீடியோ ஒரு 2-3 வாரமாக நாங்கள் ரிலீஸ் பண்ணலை. அதுக்கான காரணத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏன்னா இதே போல் வீடியோ ஒவ்வொரு நாளுமே நிறைய வீடியோ போட்டாச்சு சேம் ஸ்கிரிப்டில். அதனால் கொஞ்சம் வீடியோவை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய எல்லாருடைய வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. நம்முடைய இண்டிகேட்டரோட என்கொயரிஸும் சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நம்ம இண்டிகேட்டர் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் சரி, இப்போ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் சரி, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய வீடியோஸே பாருங்கள். எல்லா வீடியோஸ்லையுமே ஒரே கான்செப்டே சொல்லியிருக்கோம். என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்மளுக்கு மொத்தமே 4 லைன் தான். ஒன்று பை ஜோனு, அதுக்கு 2 லைனு. இன்னொன்று செல் ஜோனு, அதுக்கு 2 லைனு. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒன்று கீழ் நோக்கி வரும், இல்லை மேல் நோக்கி போகும். கீழ் நோக்கி வந்துச்சுன்னா பை ஜோனை டச் ஆகிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும், டார்கெட் கொடுக்கும். சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா ரிவர்சல் என்ட்ரி, அங்கே நம்ம என்ட்ரி எடுத்து லாஸை ரெக்கவர் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டு கண்டினியூ பண்ணணும். இதுதான் நம்முடைய ஃபஸ்ட்டு செட்டிங். செகண்ட் செட்டிங் என்ன அப்படின்னா, மேலே, அதாவது செல் ஜோனு. மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்டு கீழே வராமல் மேலே போயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆகும். அதில் டார்கெட் கொடுக்கும். சப்போஸ் டார்கெட் கொடுக்கல அப்படின்னா செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகும். அங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு லாஸை ரெக்கவர் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம பிளைண்டாக ஒரே பை எடுத்து வச்சுன்னா பையிலேயே இருந்துக்கிட்டு மார்க்கெட் பையில் தான் போகும் அப்படின்னு சொல்லி பிளைண்ட் கான்செப்ட் கிடையாது. செல்லு எடுத்தாச்சு, இல்லை மார்க்கெட் செல்லில் தான் போகும் அப்படின்னு சொல்லியும் பிளைண்ட் கான்செப்ட் கிடையாது. நம்மக்கிட்ட என்ட்ரி இருக்குது, எக்ஸிட் இருக்குது, டார்கெட் இருக்குது, ஸ்டாப் லாஸும் இருக்குது, டார்கெட் இருக்குது. ப்ராஃபிட்டையும் புக் பண்ணுறதுக்கான சிஸ்டம் இருக்குது, லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்கான சிஸ்டமும் இருக்குது. மார்க்கெட் ஒரே நாள்லேயே 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் கீழே விழுவ போகுதுன்னு வச்சுக்கங்க. நீங்கள் ஒரு 10-15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்கு தயங்கி நீங்கள் பாட்டுக்கு ஸ்டாப் லாஸ் எடுத்து விட்டுட்டு வெயிட் பண்ணினீங்க அப்படின்னா நம்மளுடைய கேபிட்டல் காலி ஆகிடும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிஸ்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ட்ரேடிங் பண்ணதே இல்லை, ஷேர் மார்க்கெட் என்னன்னே தெரியல அப்படின்னா நம்மளோட இண்டிகேட்டர் நல்ல ஒரு வரப்பிரசாதம். அதிகமாக கற்றுக்காதீங்க. ஒரே ஒரு இண்டிகேட்டரை அதையும் நீங்கள் பல தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், போதுமானது. நம்ம எம்எஸ்டி ட்ரெண்டும் கொடுக்குறோம், எம்எஸ்டி ஐகோரும் கொடுக்குறோம். ட்ரெண்ட் எதுக்கு அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ பாயிண்ட்ஸ் பூம் ஆக போகுதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்மளுடைய ஐ ட்ரெண்ட் இண்டிகேட்டர் ஏற்கனவே நம்மளுக்கு காட்டி கொடுத்துருச்சு. டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு பை ஜோன் எதில் நிஃப்டிலேயே நம்மளுக்கு காட்டிடுச்சு. அது அங்கே டச் பண்ணி 2-3 நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் என்ன இருக்குது, மேல் நோக்கி போயிருக்கு. இதை நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டு குரூப்பில் போட்டிருக்கோம். மார்க்கெட்டு நிஃப்டி இங்கேருந்து பூம் ஆக போகுதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் நியூஸ் எஃபெக்ட்டு மற்ற எஃபெக்ட்லாம் கிடச்சிச்சு. டெக்னிக்கல்லி நம்மளுடைய ஐட்டன் இண்டிகேட்டர் எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பாட்டம்லேயே நமக்கு காட்டிடுச்சு. இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் கிஃப்ட் நிஃப்டிக்கு போகிறேன். எது கிஃப்ட் நிஃப்டி? இதுதான் கிஃப்ட் நிஃப்டி. இதில் போயிட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இது 1 மினிட் டைம் ஃப்ரேம். இப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேம் நமக்கு கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆகிட்டு எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இது ஐ கோர்லேயே, ஓகேங்களா? இப்போ ஐ கோர்லேயே கிஃப்ட் நிஃப்டி இப்படி நமக்கு என்ன கிடச்சிருக்கு, பை தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. இப்போ ஒன்ஸ் பையோ செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா, பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு பை தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. என்றைக்கு? நேற்று 12ஆம் தேதி காலையிலேயே. இது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் எம்எஸ்டி ஐ கோரில். இப்போ இதுலேயும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. சரி, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது என்ன சொன்னேன், பொசிஷனால் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க, ஐ ட்ரெண்டு கொடுத்துருங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஐ ட்ரெண்டு, டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன் மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. மற்றபடி எதுவுமே தேவையில்லை. டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு எங்கே பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, இந்த இடத்துல என்றைக்கு 30 மார்ச்லேயே நமக்கு பை ஆக்டிவேட் 22,449 கிஃப்ட் நிஃப்டியில் பை ஆக்டிவேட் ஆகிட்டு நல்லா மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறமும் செகண்ட் பையும் அடைச்சிக்கிட்டு மேலே போச்சு. ஆனால் போக முடியாமல் திருப்பி ரிவர்ஸ் ஆகி திருப்பியும் செல் ஆக்டிவேட் ஆச்சு, கீழே வந்துருச்சு. இப்போ இதுவே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பாருங்கள், இந்தியன் மார்க்கெட்டு ஸ்பாட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அங்கேயும் நமக்கு என்ன இருக்குது, அதே மாதிரியே பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, திருப்பியும் மேலே போயிருக்கு, திருப்பி செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, திருப்பியும் கீழே வந்திருக்கு. இப்போ இங்கேருந்து மார்க்கெட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இப்போ இது போல் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நல்ல ஒரு பொசிஷனல் ட்ரேடாகவும் பண்ணலாம், இன்ட்ராடே ட்ரேடிங்காகவும் பண்ணலாம். எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நான் இது ஐ ட்ரெண்ட் வச்சு 1 மினிட் டைம் ஃப்ரேம், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம்.
ஆனால் எந்த டைம் ஃப்ரேம் முக்கியம் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கங்க, அதை மட்டுமே நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்படிங்கிறது தான் நம்ம இண்டிகேட்டரோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்து ஓவர் நைட்டில் குரோர்பதி ஆகிற கான்செப்ட் கிடையாது, மாயாஜாலம் மந்திரவாதி ஒன்றும் கிடையாது. இது என்ன அப்படின்னா, எங்கே நமக்கு சப்ளை ஜோன் இருக்குது, எங்கே வந்து நமக்கு டிமாண்டு ஜோன் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நமக்கு காட்டி கொடுக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூப்பராக நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா பயப்பட தேவையில்லை, அடுத்த லெவலுக்கு நீங்கள் ரிவர்ஸ் ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, செல்லு வரைக்கும் போயிருக்கு. அந்த இதுமே செல்லு எடுக்க மாட்டோம், ஏன்னா பை ஆக்டிவேட் ஆனால் திருப்பி செகண்ட் பை ஆக்டிவேட்டாக இருக்குது. அங்கேருந்து நமக்கு நல்ல ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு. ஸோ இது போல் நீங்களும் பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணி ட்ரேடிங்கில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே நம்முடைய எம்எஸ்டி இண்டிகேட்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுங்க. உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக மறுபடியும் வாழ்த்துக்கள். நன்றி.